அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எல்ஐசி 69வது தினத்தை கொண்டாடுகிறோம். ஸோ எல்ஐசி அப்படி என்ன 69 வருஷத்தில் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, பல பேருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நிகழ்த்தியிருக்கு. ஏனென்றால் இறப்பு எல்லோருக்கும் வரும். அந்த இறப்பையே ஒரு மூலதனமாக உருவாக்கி அதை பல்வேறு குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. ஸோ எல்ஐசியில் இணைந்தவர்கள் யாரும் நஷ்டம் அடைந்ததுலேன்னு சொல்ல முடியாது. அது காரணம் என்னென்னா, சில பேர் தங்களுடைய ப்ரீமியத்தை சரியான முறையில் கட்டாமல் விடுபட்டு பல்வேறு கோடிகள் எல்ஐசியில் இருக்குது. அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. இருப்பினும் இந்த நாளில் எல்ஐசி செய்த நல்ல விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ எல்ஐசியில் பார்த்திங்கன்னா, இந்த வருடம் 2024-25 வருடத்தில் கிடைத்த லாபத்தில் 7324 கோடியை மத்திய அரசுக்கு என்ன கொடுத்துருக்குன்னா லாபமாக கொடுத்துருக்கு. இந்த தொகையெல்லாம் உங்களுக்கு தான் என்ன செய்யும், மிகப்பெரிய ஒரு விதமான திட்டங்களாக சேரும். ஆகவே எல்ஐசியை நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய திட்டங்கள் உங்கள் வாழ்விற்கு எது மாற்றத்தை தருகிறதோ அந்த திட்டங்களை தேர்வு செய்யுங்கள். தற்பொழுது டேர்ம் இன்சூரன்ஸில் பல்வேறு விதமான கெடுபிடிகள் இருக்குது. அது எல்ஐசிலையுமே இருக்குது. ஸோ அதனால் டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டுமே எல்ஐசியில் உதவும் என்று சொல்ல முடியாது. இன்னும் நிறைய சேமிப்பு திட்டங்கள் இருக்குது. சேமிப்பை பொறுத்தளவு எல்ஐசியில் ஆவரேஜாக தான் கொடுக்குறாங்க, ரொம்ப ஹை லெவலில் கொடுக்கல. பட் இருப்பினும் ஒரு சில திட்டங்களில் நல்ல ஒரு கேரண்டி அடிஷன் தான் கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தை தேர்வு செஞ்சு பலனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கும் எல்ஐசி தொடர்பான சிறந்த திட்டங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்றால் இதில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான சிறந்த திட்டத்தை கலந்து பேசி நான் உங்களுக்கு தருகிறேன். நன்றி, வணக்கம்.